பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ಜೈ ಭೀಮ್. ವೇದಿಕೆ ಮೇಲಿರ್ತಕ್ಕಂತಹ ಎಲ್ಲ ನನ್ನ ಕೆಜಾಪಿನ மண்ணின அண்ணந்தரே, கேஜாப்பில் பிறந்த என்னுடைய தலைவர்களே, இங்கே வந்திருக்கிற எல்லாம் என்னுடைய வாலிபார்கள். இன்னைக்கு 2025 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் வீக். இந்த 2025 யாருக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியல. அண்ணா சைகுல் அண்ணா சொன்னாரு, மோகன் கிருஷ்ணா இங்க வந்திருக்காரு, சங்கர் சார் இங்க வந்திருக்காரு, இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த 2025 கேஜாப் மண்ணில் பிறந்த ஒருத்தொருத்தர ஆளும், கேஜாப் மண்ணில் பிறந்த ஒருத்தொருத்தர பெண்மணி, கேஜாப் மண்ணில் பிறந்த ஒருத்தொருத்தர் லீடர் கூட நம்ம இந்த 2025க்கு நம்ம எல்லாம் இந்த சேவ் கேஜிஎஃப் எப்படி நடக்கணும், சேவ் கேஜிஎஃப் எந்த மாதிரி எடுத்துன்னு போனோன்ட்டு ஒரு நாள் யோசனை பண்ணதான் இந்த சேவ் கேஜிஎஃப் முன்னால போனது என்னோட ஒப்பீனியன். நேற்று இப்போ வர்றப்பதான் நான் கேள்விப்பட்டேன், யாருன்னா பதில போனா இந்த ஊர் எம்எல்ஏ சேவ் கேஜிஎஃப் பாப்பா எப்படி இருக்கு கூப்பிடுதான் ஜோதி பசனா. இந்த மாதிரி யாரும் ஆள் கூப்பிட்டு போனா பின்னால இருந்த ஒரு மீட்டிங் யார் வந்தாங்களோ அவங்கள பார்த்தா சேவ் கேஜிஎஃப் வாது இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கணும். சேவ் கேஜிஎஃப் சக்தி, அதோட கெப்பாசிட்டி இந்த எம்எல்ஏக்கு எவ்வளவு எஃபெக்டா இருக்குன்னு இருக்கிறவங்க எல்லாம் யோசிக்கணும். பெரியவங்க எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஜேடிஎஸ், சிபிஐ, சிஐடியு எல்லா கட்சிகள், ஏடிஎம்கே எல்லாமே இருக்கு. அண்ணா சங்கர் அண்ணா எல்லாமே இருக்கு. காங்கிரஸ் எங்க? தூங்கல அண்ணா. நம்ம எல்லாரும் சேர்த்து அவங்க தூங்க வச்சுட்டு அவங்க ஆள வச்சுட்டு அவங்க. ஆனா கேஜிஎஃப் மண்ணில பிறந்திருக்கிற ஒருத்த சிப்பாயும் ஏதோ சும்மா வரல, இங்க அடி பார்த்திருக்கிறாங்க அண்ணா சொல்ற மாதிரி, போராட்டம் பார்த்திருக்கிறாங்க, ஜெயில் பார்த்திருக்கிறாங்க. ஆனா ஒன்று மட்டும் பார்க்கல, குற்றம்ன்றது தெரியாத நல்ல வழியில போறதுக்கு எல்லா பார்த்துட்டு தான் இந்த கேஜிஎஃப் மண்ணில பிறந்தாடு. ரூபகல அக்கா, நீங்க எதனா குற்றம் பண்ணிட்டு இந்த சேவ் கேஜிஎஃப் இன்னைக்கு தான் படுக்க வைக்கணும்னு பார்த்தா எப்படியோ நம்ம சங்கரனா படுக்க வச்சுக்கோம். ஆனா இந்த சங்கரனாவை படுக்கிறது இல்ல. இந்த மோகன் அண்ணா படுத்தா கூட நான் அண்ணா கால் பிடிச்சு அண்ணா எடுத்து வரேன். அண்ணா கூட இந்த பிரச்சனை, இந்த வார்த்தை உங்களுக்கு யார் சொல்றேன்னா, கேஜிஎஃப் தங்கவேல் எப்படி இருக்குன்னா, இப்போ ஒருத்தருக்கு ஜோதி பசனா சங்கர் சார், நீங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் சார், சீனியர் பர்சன், ஸ்டாலின் சார் இருக்காரு. ஒருத்தருக்கு எப்படி இருக்குன்னா, கேஜிஎஃப் அண்ணா காங்கிரஸ் என்ற மைண்ட் பண்ணுது. காங்கிரஸ் என்ன உண்மையான காங்கிரஸ் இல்ல, ரூபக்கா கோயிலக்கா காங்கிரஸ். கேஜிஎஃப் தங்கவேல் எப்படி இருக்குன்னா, ரூபக்கா காங்கிரஸ், கோயிலண்ணா காங்கிரஸ். நான் காங்கிரஸ் காரங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கேட்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்க சொல்றீங்க ரூபக்கா நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுது, கோவிந்தா கூட நிறைய லட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றீங்க. நீங்க லட்டுவும் கொடுப்பீங்க, டெவலப்மெண்ட்டும் பண்ணுவீங்க. ஒரு எலெக்ஷன் வந்தா அது நகரசபை எலெக்ஷன் ஆகட்டும், எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகட்டும், அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம ரூரல் பக்கம் போனா ஜில்லா பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆகட்டும், தாலுக் பஞ்சாயத்து ஆகட்டும், அதுவும் வேண்டாம். ஜஸ்ட் ஆர்டினரி எலெக்ஷன் என்ற ஒரு மெம்பர் எலெக்ஷன் ஊர்ல வந்தா கூட ரூபக்கா கோவிந்த கவுடா, யாரு ரூபக்கா கோவிந்த கவுடா வந்து அந்த அந்த சூழ்நிலை
தெரியாது. டிக்கி ஓபன் பண்றது சூட் கேஸ் பாருன்னு சொல்றது. பாவம் நம்ம ஊர்க்காரங்க என்னன்னு தெரியும். இங்க மண்ணில் வேலை செய்யறவங்க, சைலண்ட்ல வேலை செய்யறவங்க அவங்க சூட் கேஸ்ல என்ன நினைச்சிருப்பாங்க? காசு தான், நம்மளுக்கு காசு பார்த்து காசு காட்டு சூட் கேஸ் காட்டு ஏமாத்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சு இப்போ இவ்வளவு சேவ் கேஜா பண்ற கூட்டம் கூட நீங்க நாசனம் பண்றதுக்கு போயிருக்கீங்க. அந்த கடவுளுக்கு நல்லது பண்ணுதா? கடவுள் வேண்டாம். நம்ம ரூபக்கா எப்பவுமே சொல்லுது, நியாயத்துல நடக்கிறேன் நானு. என்னுடைய அப்பா கேச்சு அப்பா வந்துட்டு தர்மத்துல போனவங்க கத்து கொடுத்துருக்கிறாரு. இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணா, என்னோட அண்ணா சங்கரன் தர்மத்துல ஜெயிச்சாரா அநியாயத்துல ஜெயிச்சாரு? அண்ணா அநியாயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் ரூபக்காவுக்காகட்டோ இல்ல காங்கிரஸ்ல என்னுடைய கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த தங்கவேலுக்காக நம்ம இருக்கிறோம் யாரெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா? அவங்க நான் ஒரே ஒரு பிரச்சனை கேட்கிறேன். இங்க எல்லா கட்சிக்காரும் இருக்கிறோம். தயவுசெய்து மீடியாக்காரங்க யாருன்னா கேளுங்க. மீடியா கூட வர எப்படி நான் கோயிலை கூட மீடியா ரூபக்கா மீடியாக்கு போயிருக்கு. நான் பயப்பட மாட்டேன். கேஸ் போட்டுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு டிபார்ட்மெண்ட் கருத சொல்லி இப்போ சொன்னா அந்த மோகன் கிருஷ்ணா ஜாஸ்தி ஆயிட்டு ஒரு கேஸ் பாருங்க கோயிலை கூட சொன்னாங்க. கோயிலை கூட நான் சொல்றேன், எல்லாருக்குமே நான் கேட்கிறேன், உண்மையான இந்த மண்ணில் பொருந்த ஒரு மண்ணின் மைந்தனா ரூபக்காவோட தும்புரோ ஷிட்டு கட்டவர் நம்ம கேட்கறதுக்கு ஆவதில்லை. கோவிந்தா கூட விட்டுட்டு லட்டு வாங்கிட்டு அங்கே இருப்பாரா? அவங்க பத்தி நம்ம பேசுறது தேவையில்லை. இந்த மண்ணில் பொருந்த ஒரு மண்ணின் மைந்தனா காங்கிரஸ் கட்சியில இருக்கு. நான் இந்த மண்ணின் மைந்தன், நான் இந்த மக்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன். ஒரு காங்கிரஸ் லீடர் கூட இதுக்கு பதில் சொல்லணும். ஒரு பப்ளிக் கூட நீங்க பதில் சொல்லணும். இந்த சேவ் கேஜப் கூட்டத்துக்கு இன்னைக்கு நீங்க யார் கலந்துக்கல? என்ன ரீசன்? உங்களுக்கு உண்மையான இந்த கேஜப் சேவ் கமிட்டி மேல, உங்களுக்கு உண்மையான இந்த கேஜப் மக்கள் மேல, உங்களுக்கு உண்மையான இந்த கேஜப் பெண் மக்கள் மேல உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருந்துட்டு இந்த சேவ் கேஜப் இன்னைக்கு நீங்க யார் வரலன்ட்டு ஒருத்தர் காங்கிரஸ் லீடருக்கோ நான் உங்களுக்கு क्वेश्चन பண்றேன். நான் நினைச்சிருக்கிறது, இங்க இருக்கிற பெரிய ஆள் நினைச்சிருக்கிறது ஒண்ணுதான். இந்த ஒரு சேவ் கேஜப் பண்ற ஒரு ஒக்கூட்டம் பெருசாயிடுச்சுன்னா ரூபக்காது ஒன்றும் நடக்கிறது இல்லை. இந்த ஒரு சேவ் கேஜப் நல்லதாயிடுச்சுன்னா மக்களுக்கு நல்லதாகும். இந்த சேவ் கேஜப் நல்லதாயிடுச்சுன்னா டிசிஎல் எம்ப்ளாயிஸ்க்கு நல்லதாகும். இந்த சேவ் கேஜப் நல்லதாயிடுச்சுன்னா நான் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ்க்கு நல்லதாகும். அந்த நல்லதாக கூடாதுனால ரூபக்கா அவங்க பேச்சு கேட்டு நீங்க இங்க வரலன்ட்டு மக்கள் கேட்டுக்கிறாரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லும். தயவுசெய்து மீடியாக்காரங்க இதெல்லாம் நீங்க உங்களை கேட்கணும்ட்டு நான் உங்களை வேண்டுகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டது செக்யூரிட்டி அண்ணா மோகன் கிருஷ்ணா என்ன பண்றாரு அண்ணா, நான் என்ன பண்றேன்றது கூட ரொம்ப காசுக்காரன் இல்லைண்ணா, ஆனா நல்ல மனசுக்காரன். அதிகாரம் இல்லை செக்யூரிட்டி தான். ஆனா என்னை கேட்டு 10 பேர் எதுக்காக எங்க அண்ணா அங்கே தம்பிக்கு வராங்கன்னா அந்த அண்ணாங்க தம்பிக்கு வச்சுக்கின்னு 24/7 உங்க ஜெதில கந்துக்குன்னு என்னன்னா சொன்னேன். முதல் எந்தனா உயிர் போகணும், உயிர் வேணும், கேஜம் தங்களுக்கு நல்லதா இருக்கிறது இது நான் சொல்ல மாட்டேன்னா கடவுள் சத்தமா எங்க பிள்ளை சத்தமா சொல்றேன். அந்த உயிர் வேணும் உயிருக்குன்னா தோண்டி என்கிட்ட எதுவும் இல்லை. அதை விட்டு உங்களுக்கு இந்த சேவ் கமிட்டிக்கு சேவ் கேஜப் கமிட்டிக்கு எந்த விதமானாலும் மோகன் கிருஷ்ணா யூஸ் ஆவராட்டும் நீங்க தேஜா சேவ் கமிட்டியில ஸ்வீப் தொழுக்கு கொடுத்துட்டு கிளீன் பண்ணாங்க. அந்த வேலைக்கு ரெடியே கத்தி கொடுத்துட்டு அர்த்தம் ரெடியே. இவ்வளவு நேரம் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஆளுங்கிட்ட எல்லாம் எனக்கு பேசுறது வாய்ப்பு கொடுத்தா செக்யூரிட்டி எல்லாருமே